உண்மைகள் முடிஞ்சிடுச்சு, அந்த படத்தை நீயும் பாடு, ஃபஸ்ட் காப்பி பார்த்தது படம் நல்லா வந்துடும். நான் நீ சார் முடிஞ்சது ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு தான். அதுக்கு அவர் பதில் சொன்னது தான் அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பண்ணுவோம், நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் பண்ணுவோம். அது அவனை மனசை புண்படுத்திடுச்சு. ரஜினிக்கு எனக்கு என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு? பண்ணித்தாரேன்னு ஒரு வார்த்தையை பண்ணுறாரு, பண்ணல பிறகு பண்ணித்தாரேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. இந்த நிறைவை ஏன் இவரெல்லாம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அவனுக்கு இவர் மேலே ஒரு வருத்தம் இருந்தது. திரும்பவும் கமல் நான் பண்ணியிருந்தா சக்தி நிலைமை இன்னும் பெருசாக இருக்கும். சக்தி நம்பர் 1 டைரக்டருக்கு போயிருப்பான். ஜெயலலிதாட்டையும் இவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னா ஓ பன்னீர்செல்வம் சிஎம் இல்லை, இவன் தான் சிஎம். ஜெயலலிதா இவன் கட்சியை மெரிஜ் பண்ணியிருப்பான், அவன் கட்சியை மெரிஜ் பண்ணிவிட்டு இவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பான். அந்த அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துரும், அங்கே போய் நாக்க துறக்குனான். அப்போல்லாம் நம்மகிட்ட வரல விட்டான். வணக்கம், இது வாவ் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக முதலில் கமலஹாசன் அவர்களை அறிமுகம் செய்த தயாரிப்பாளர், உணர்ச்சிகள் என்ற படத்தின் மூலமாக திரு RC சக்தி அவர்களையும் இயக்குனராக அறிமுகம் செய்த திரு KL போஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உணர்ச்சிகள், உண்மைகள், கண்ணுக்கு மையெழுது என்ற மகேந்திரன் இயக்கிய திரைப்படத்தையும் தயாரித்திருக்கிறார். அப்போது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட உணர்ச்சிகள் தெலுங்கு மொழியிலையும் மிகப்பெரிய அளவில் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய வியாபார சந்தையை ஏற்படுத்தி கொடுத்தது. தயாரிப்பாளர் திரு KL போஸ் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் தயாரிப்பாளர் ஐயா அவர்களே. திரைப்பட தயாரிப்புக்கு வருவோம். உணர்ச்சிகள் படத்துல வந்து கமலஹாசன் அவர்களை வந்து முதல் முறையாக கதாநாயகனாக நீங்க அறிமுகப்படுத்திருந்தீங்க. ஆமா. உணர்ச்சிகள் வெளியாகி அதுக்கு பிறகு கமலை உங்களுடைய சந்திச்சு வாய்ப்பு இருந்ததா? உண்மைகள் படம் முடிஞ்ச உடனே, படம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்தாச்சு, ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ சக்தி சொல்லுவான், சார் நான் கமல்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்கிட்டு தான் நம்ம பண்ணலாமான்னு கேட்டோம். அப்போ கமல்ஹாசனுடைய வளர்ச்சி நல்ல வளர்ச்சி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் தந்தாருன்னா பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, கமலை வச்சு பண்ணும்போது நம்ம பொருளாதார நிலைமை, அதுக்கு தான் கேட்டேன். டக்குன்னு ரைட்டர் இல்லையா, அதை அழகுபடுத்திட்டான். நான் போய் கால் ஷீட் கேட்கலாமான்னா அவன் ஏதாவது சொல்லிடுவானோன்ட்டு அவன் இப்படி சொல்கிறான். நான் சொன்னேன் கேட்டுப்பார், செஞ்சாப்பான். இல்லை, அதான் நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு அது பண்ணிக்கலாம். ஆஸ் ஏ ப்ரொடியூசர் நம்ம சொல்லணும்ல, அவன் கேட்கறதுக்கு வேணால் பயணிக்கப்படலாம், ஆனால் உண்மையாக கேட்டு தானே ஆகணும் அவன். அதுதானே உண்மை. ஏன்னா நம்ம அன்னைக்கு எடுக்கும்போது, படம் எடுக்கும்போது எப்படி எடுத்தோம், இப்போ அதை மாதிரி நீங்கள் கமலஹாசன் நினைச்சிடக்கூடாதுல்ல. இங்கே இதுக்கு மீனிங்காகவும் இருக்கலாம், அதுவும் அர்த்தமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் தப்பாலாம் எடுக்கிற மைண்ட்லாம் நமக்கு வராது. அதெல்லாம் நான் அப்போல்லாம் தாண்டி இயல்பான ஒன்று, நம்ம தாண்டிட்டோம் அதெல்லாம். சரின்னு அப்போ நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பி சுஷிலா வீடு தெரியுமில்ல, சரி, உடையார் வீடு தெரியுமில்ல, சரி, உடையார் வீட்டுக்கு எது தெருவில் இருக்கேன். அங்கே தான் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்தது. அப்புறம் மாடர்ன் தேட்டர்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் அந்த கீழே இருந்த வீடை நான் தான் வாடகைக்கு எடுத்திருந்தேன். பெரிய பங்களா. நடந்து கமலஹாசன் ஆஃபீஸ் போயிடலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்தால் கமலஹாசன் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், டிஸ்டன்ஸ். இவன் ஆஃபீஸ், நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்துருவான்ல சக்தி. சரி இருக்காது. அப்போ நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நான் மத்தியானம் அங்கே போய் இவன் வீடு சமயக்கட்டு வரைக்கும் போகிறவன் தானே, இவன் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தானே. அதனால் இவனே அங்கே போயிட்டு நான் போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு கமலை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறோம். கார் வேண்டாம் சார், காரில் ஒன்று என்ன ட்ராப் பண்ண சொல்லுங்கள், வண்டியை நான் அனுப்பிடுவேன்ட்டான். இங்கே தானே அதில் போட்டு போயிட்டார். போயிட்டு போயிருக்கான், சாப்பாடு லஞ்சுக்கு போயிருக்கான். அவனும் வந்துட்டான் போல, கமல் வந்துட்டான். ஷூட்டிங் எங்கேயே போனவன் வந்துட்டான், அவனும் வந்துட்டான். அவன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவனும் வந்திருக்கான், இவனும் போயிருக்கான். எல்லாருமே சாருகாசன் எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இவன் கேட்டிருக்கான் தனியாக, உண்மைகள் முடிஞ்சிடுச்சு, அந்த படத்தை நீயும் பாடு, ஃபஸ்ட் காப்பி பார்த்தது படம் நல்லா வந்துடும்.
நீ சார் முடிஞ்சது ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்கு அவர் பதில் சொன்னது தான் அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பண்ணுவோம், நான் சொல்லுவேன் அந்த நேரத்தில் பண்ணுவோம். அது அவனை மனசை புண்படுத்திச்சு. யார்? சக்தி மனசு. ஆமாம். எனக்கு அந்த பதில் சொல்லக்கூடாது. இல்லை அவருக்கு படம் பண்ண முடியாது அப்படின்னாலும் சொல்லலாம். எனக்கு எப்போ டைம் நான் எனக்கு தோணும் போது சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ அதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனைப்பட்டுட்டு அவன் வந்துட்டான். என்ன சக்தி பார்த்தியாச்சா, சாப்பிட்டியா, பார்த்தாச்சா? அப்போ சாப்பிட்டோம். சக்தி கம்மலும் வந்துட்டான், மத்தியானமே சாப்பாட்டுக்கு வந்துட்டாப்புல. எல்லாம் முடித்த உடனே இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னமோ கேட்க வந்த மாதிரி இருக்குது, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த பசங்களுக்குள்ள பழக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய முகபாவங்களை கண்டுபிடிக்கிறாங்கல்ல. ஆமாம், நான் சாரு, போஸ் சாரு, நீங்கள் 3 படமாக சேர்ந்து ஆஃப்டர் உணர்ச்சிகளுக்கு அப்புறம் ஒரு படம் ஒன்றும் பண்ணிடலாமா? உண்மைகள் படம் முடிச்சாச்சு. இந்த ஃபஸ்ட் காப்பியும் நீங்கள் பாருங்க. டக்குன்னு பதில் சொன்னது தான். பதில் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரிண்ணே நம்ம நாளைக்கு யோசிச்சிடுவோம், இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்கிறேன் டைமிங், அப்போ அனௌன்ஸ் பண்ணுங்க. அது ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கே தெரியல. எனக்கே ஷாக்காக இருக்குது சார். நான் அதை பற்றிலாம் உறுதி பண்ணலப்பா. நீ உனக்கு வேணும்னா பண்ணுவோம், நான் பண்ணுறேன்ட்டேன். நீ என்ன பார்த்து கேட்ட கேள்வி, நீ கரெக்டான ஒரு கேள்வி கேட்ட. ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதை நான் மேனேஜ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ நீ தான் சார் அவன் நடிக்க ஒத்துக்கிட்டான்னு சொல்ல வேண்டியது நீ தான், நான் இல்லை. இப்போ நீயே மனசு கஷ்டமாக இருக்குன்னேன், கூப்பிட்டுரு. அவனை கூப்பிட்டோம். என்னைக்கு சொல்கிறான்னா அவனை கூப்பிட்டு சொல்ல போகிறான், அவ்வளோதானே. ஒரு வேளை உண்மையில் ரிலீஸ் ஆகி பிரமாதமாக ஓடிச்சின்னு வச்சுக்கோ, அவனே மனசு சரிண்ணே ஒரு படம் பண்ணிடுவோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று பண்ணோன்னா இருக்கட்டும் அப்படின்னு அவன் சொன்னான்னா செய்வோம். வரல, அந்த சூழ்நிலை வரல. அதனால் நாங்களும் இது பண்ணிட்டேன். அப்புறம் ரஜினிகாந்த் போய் கேட்டார். ஆர்சி சக்தி. ஆமாம், நமக்கு தான். ஓ, நீங்கள் ரஜினியை வச்சு படம் தயாரிக்க நெற்றிகன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நெற்றிகன் பாலச்சந்திரன். ஆமாம், இதே நம்ம லட்சுமி நடிச்சது, டபுள் ஆக்டில். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப டென்ஷனாக இருக்குது இந்த படம், இந்த கேரக்டர் 2 கேரக்டர் டிஃபர் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒரு பாலச்சந்திர சார்கிட்ட அவர் ரொம்ப பயந்து மரியாதையாக இருப்பார். எனக்கு எதையுமே நான் இப்போ நினைக்கிறதே இல்லை. இவன் தர்மயுத்தம் பண்ணியிருக்கான் அவருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதெல்லாம் சினிமாவில் வரும், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. போயிட்டான், காரை எடுத்துகிட்டு போயிட்டான். சக்தி போனான் எங்கள் ரஜினி வீட்டுக்கு. அப்போ நெற்றிகன் ஷூட்டிங் நடக்குது. அப்போ போய் சொன்ன உடனே நான் பண்ணித்தரேன் சக்தி சார், ஏன்னா இப்போ எனக்கு எதாவது பதிலே சொல்ல முடியாத மாதிரி இருக்கேன். இந்த கேரக்டர் 2 கேரக்டர் கொடுத்துட்டாரு, டிஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கேபி சார் தான் சொல்லி கொடுக்கணும். நான் எல்லாம் மேக்ஸிமம் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச உடனே நம்ம முடிவு நான் பண்ணித்தரேங்க வந்துட்டார். அப்போ இங்கே வந்த உடனே ஏன்ட்டு என்ன கேட்குறாரு, இந்த ஆள் பாருங்கள் சார், ரஜினிக்கு எனக்கு என்ன சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பண்ணித்தாரேன்னு ஒரு வார்த்தையை பண்ணுறாரு. பண்ணல பிறகு பண்ணித்தாரேங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. இந்த நிறைவு ஏன் இவரெல்லாம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அவனுக்கு இவர் மேலே ஒரு வருத்தம் இருந்தது. அது காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இவன் திரும்பவும் கமல் நான் பண்ணியிருந்தா சக்தி நிலைமை இன்னும் பெருசாகிருப்பான். சக்தி நம்பர் 1 டைரக்டருக்கு போயிருப்பான். நல்ல டைரக்டர் தான், அது வேறு. நம்பர் 1ன்னு ஒன்று இருக்குல்ல, கமர்ஷியல், அது பேர் வியாபாரம். இந்த டைரக்டரை போட்டால் ஃபைனான்ஸ் வந்துடும், அந்த டைரக்டரை போட்டால் படம் ஓடிடும் அப்படின்னு அந்த லெவலுக்கு போகல இவன். சக்தி தெரியும் அவ்வளோ. அது பிரயோஜனம் இல்லை. எப்படி அது வாழ்க்கை தரம்னு ஒன்று இருக்கு, அது அதுக்கு ஏன் பெர்மிட் பண்ணலை. சார், இப்போ நீங்க சுந்தர்ராஜன், ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனருக்கு சொன்னீங்கல்ல, அவர் படம் பண்ணாரா? நீங்க அவருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களா? இல்லையே, அதான் நான் மகேந்திரன் வச்சு படம் ஆரம்பிச்சிட்டேன். அந்த படம் ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு பெரிய ஃபெயிலியர். மகேந்திரன் படம் சூப்பர் ஃபெயிலியர்.
தமிழ்நாடு பூரா நான் ஓன் ரிலீஸ் படத்தை ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். சவேரா ஹோட்டலில் இருக்கிற தியேட்டரில் படம் பார்த்தா எல்லாரும் அழுதுங்க. படம் பார்த்து முடிஞ்சவொன்னே ஒரே அழுக. மகேந்திரன் கூட இருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா எல்லாம் போய் நீங்கள் மகேந்திரன்ட்ட தான் கையை கொடுத்துட்ருக்கீங்க, தயாரிப்பாளருக்கு இல்லை. என்னது கொடுக்கீங்க? நெக்ஸ்ட் உதிரி பூக்கள் படம் பார்த்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நெக்ஸ்ட் அடுத்த உதிரி பூக்கள்னா பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்ச படம், பெரிய ரன்னிங்கில் இருக்கணும். இதை நான் கேட்க முடியல உட்காந்து. அப்போ தான் தமிழ்நாடு முதல் வந்துட்டார் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, சினிமாவில் வந்து இனிமேல் காம்பவுண்டிங் டேக்ஸ் அப்படின்னாரு. தட் இஸ் அ ஃபிக்ஸட். அப்போது ப்ரொடியூசருக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அந்த ஸ்கீம் பணம் ஓடிச்சா அள்ளி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ நான் மனுஷன் தானே, என்ன எல்லாரும் உதிரி பூக்கள் இருக்காங்கன்னா, அப்போ படத்தில் ஆக்டர்ஸ் யார்? பானுமதி அம்மா, சுஜாதா. அன்றைக்கி சுஜாதா கோடி கட்டி பறக்கா. சூப்பர் ஹீரோயின். இவங்க 2 பேர் இருக்காங்க. இளையராஜா மியூசிக், மகேந்திரன். இவ்வளோதான். மகேந்திரன் இளையராஜாவே போதும் ஹீரோஷிப். அவர் அடி வாங்கிட்டு இருக்கார், அது வேறு. ஜெனரலாக அப்படி ஒரு நேம் உண்டாக்கிட்டார் மகேந்திரன். இப்போ எனக்கு என்ன தோணும், சுஜாதா பீக்கில் இருக்கா, மகேந்திரன் இதாக இருக்கார், இளையராஜா இருக்கிறாரு, எல்லாம் அழுதுங்க. படம் பார்த்துட்டு அழுதுட்டு இவர் கையை கொடுத்து உதிரி பூக்க அலாட்டாவாது நம்ம பொய்யான்னு நினைக்கலாம். அழுதுங்கன்னா அந்த படத்தை கதையை பார்த்து அதுங்க அதோடு ஒன்றி போயிட்டாங்க. சரி, இது உதிரி பூக்கள்னு சாந்தி பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி கேட்குற படத்தை கொடுங்க, எல்லாம் கேட்கான். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தீபாவளி படம். மகேந்திரன் இதில் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஆயிடுவான்ட்டு எல்லோரும் இண்டஸ்ட்ரி. நானும் மனுஷன் தானே, சரி நமக்கு இந்த படம் ஒரு சாலிடாக இதாக இருக்கும் போலுக்கு அப்படின்ட்டு படத்தை விற்க மாட்டாங்க. சுபன்கோ திருநெல்வேலி கம்பெனி, அந்த அம்மா ஃபோன் பண்ணல, ஃபோன் அடிக்கா படமாக்காங்க. இவங்களாம் பார்த்தாங்க. எனக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி நீங்கள் எனக்கு தான் கொடுத்து ஆகணுங்க. அதான் அந்த அம்மா படம் பிடிச்சிருக்கு. சாந்தி பிக்சர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயர், இவங்க படமும் எல்லாம் ஓடும். எல்லோரும் ரேட் கோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு நோ லாஸ், சம் ப்ராஃபிட். ஆனால் இங்கே ப்ராஃபிட் காம்பவுண்டிங் டேக்ஸ் இருக்கா. அதான் என்ன படம், அந்த ஆள் படம். அந்த படம் மாதிரி இருக்க ரிப்போர்ட் இருக்குது, உதிரி பூக்கள் மாதிரி. பார்ப்போம், இவ்வளோ லட்சங்களே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னும் இது பார்த்து பார்ப்போம். இது மனுஷனுக்குள்ள ஆசை. தமிழ்நாடு பூரா நான் ரிலீஸ். அவங்க மாத்திரம் சுப்பன்கோ மாத்திரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி என்கிட்ட கம்பல்சரியாக வாங்கிட்டாங்க. நான் சரி அந்த அம்மாவும் பொம்பளை, சரி கொடுத்துருவோன்ட்டு கொடுத்தேன். ஏன்னா இவ்வளோ விரும்பி கேட்குறது சொல்லி கொடுத்தேன். மீதி எல்லா ஏரியாவும் நான் ரிலீஸ். அதுக்கு காரணம் படம் மாத்திரம் இல்லை, அன்றைக்கி இந்த ஒரு சைக்ளோன் மாதிரி இருந்தது. அப்போ வந்தது. அப்போ மாவீரன், நான், ஆர் சுந்தரராஜன் தழுவாத கைகள், பாலச்சந்திரனுடைய புன்னகை மன்னனா நம்ம ஒரு படம், கமல், அதான் புன்னகை மன்னன், நான் மகேந்திரன் தான். மாவீரன் பெரிய அன்றைக்கி ஃபெஸ்டிவலில் ஃபைட்டிங் பிக்சர்ஸ். மாவீரன் வந்து 70mm படம். மாவீரன், புன்னகை மன்னன் எல்லாமே ஓடலை. பாட்டு ஹிட்டு, எல்லா படமே ஓடலை. வெளியில் தெரியும் மாவீரன் ஓடிச்சு, அது ஓடலை. தழுவாத கைகள்லாம் விஜயகாந்த், ஆர் சுந்தரராஜன், அம்பிகா, அது எல்லா படமும் அவுட்டு. எனக்கு சுத்தம். போஸ்ட் அடித்த 6 வாரம் போஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். 6 வீக்ஸ்க்கு ஒரு போஸ்ட்டு தான் ஒட்ட முடியும். ஒரு போஸ்ட்டு ஒட்டின மழை, செவரு ஈரமாக இருக்குது, ஒட்டலாம் கீழே வந்து ஏன் போஸ்ட் இருந்த எல்லாருக்கும். அதனால் ஒருத்தருமே ஒட்டல. டோட்டல் நஷ்டம், லாஸ். படம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரிலீஸிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நஷ்டம். என் இடத்துல இன்னொருத்தன் வந்தால் என்ன ஆவான்னு எனக்கு தெரியாது. கேப்டன் விஜயகாந்துக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நட்பு இருந்தது. நான் உசிலை சோமநாதன் ஒரு ரைட்டர் இருந்தார், நான் பார்த்துருக்கேன் டைட்டில் கார்ட்ஸில். அவர் படத்தில் தூரத்து இடி முழக்கம்னு அவர் தான் எழுதினார். அதில் தான் விஜயகாந்த் ஹீரோவை போட்டது அந்த படம் தான் அவருக்கு முதல் படம். உசிலை சோமநாதன் என்னுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒரு நண்பர். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கம்யூனிசம் கொஞ்சம் உண்டு அவர்கிட்ட. எனக்கும் அந்த கம்யூனிசத்து மேலே கொஞ்சம் அக்கறை உண்டு. அப்போ நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவார் யார், உசிலை சோமநாதன். அவர் எழுதினது தான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. அது இந்தியில் அதுக்கப்புறம் பாம்பே டு கோவான்னு வந்தது. அதில் தான் அமிதாப் பச்சன் ஹீரோவை அறிமுகப்படுனாருங்க. அதில் தான் அமிதாப் பச்சன் ஹீரோவை ஆனார்.
அதுக்கு ரைட்டர் யாருன்னா நம்ம உசிலை சோமநாத். உசிலை சோமநாத். உசிலை சோமநாத். ஓ, இவர் ஊர் உசிலம்பட்டி. அதனால். அடுத்தது சாது மிரண்டால், அது இந்தியில் சாது அவுர் சைத்தான் அப்படின்னு நம்ம பீம்சிங் எல்லாம் மார்க்கெட்டே இழந்திருக்கும் போது அவருக்கு அந்த படம் இந்தியில் எடுத்தார். அது பயங்கரமாக ஓடிச்சாங்க. சின்ன ப்ரொடக்ஷன், அதுவும் சின்ன ப்ரொடக்ஷன், அமிதாப் பச்சன். ஏன்னா அறிமுகம். சாது அவுர் சைத்தான் மஹபத் அந்த காமெடி ஆக்டர் அவன் நடித்தான், இங்கே நாகேஷ் நடித்தான். இப்படி இந்த 2 பெரிய ஹிட்டை கொடுத்த மனுஷன் தான் தூரத்து இடைமலக்கத்தையும் எழுதுனது. விஜயன் டைரக்ட் பண்ணான். இதில் தான் அறிமுகமாகிறார் விஜயகாந்த். அப்போ இவர் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருக்கோம். அண்ணன் யார்? உசிலை சோமநாத். இவர் ரைட்டர். என்ன நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதா டைரக்டர் கேட்டார். என்ன கதை இருக்குதுன்னு கேட்டார். நான் எப்போவுமே கதை தான் கேட்குறேன். கதை சொன்னார். கதை எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இது யார் ஆக்ட் பண்ணுவா அப்படின்னா, அப்போ விஜயகாந்த் எஸ்.ஏ. சந்திரசேகர்கிட்ட சட்டம் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணா நான் விஜயகாந்த்கிட்ட கால்ஷீட் வாங்கிட்டேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் புது டைரக்டராக இருந்திருக்காங்க, இப்போ நான் ப்ரொடியூசர் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, விஜயகாந்த் இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணலாம், உங்களுக்கு அந்த நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்கண்ணே. வேண்டாண்ணே, நம்ம பையன் அவர், நம்ம பையன் காரை எடுக்கணும். காரை எடுத்துட்டோம். எங்கன்னாரு அவர் பிரசாத்தில் ஷூட்டிங் சட்டம் ஒரு ரிட்டரை நடக்குன்னாங்க. என்னை கூப்பிட்டு போயிட்டார். அங்கே இவர் போனவுடனே பின்ன மரியாதை அவன் விஜயகாந்த் ஓடி வந்துட்டான். எல்லாம் உட்காந்து என்னை அறிமுகப்படுத்துகிறான். விஜயகாந்த் பார்த்தாச்சு, பேசியாச்சு. விஜய் எனக்கு சார் டைரக்ஷன் கொடுக்குறேன்ட்டாரு, நீ ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்ன டைரக்டர் ஆக்கிடுறாரு. விஜயகாந்த் சரிண்ணே அதை நம்ம பேசுவோண்ணே அப்படி இப்படி அந்த மாதிரி ஒரு தெரியுங்களா எப்படி பேசுவாங்கன்னு தெரியும், அந்த மாதிரி ஸ்டைலில் பேசுனாங்க. சரி இது வந்துட்டோம். ஆனால் விஜயகாந்த் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. அது அப்படியே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணி வேறு படம் போயிட்டேன். அப்போ தான் ஹிந்திக்கு போகிறேன். அப்போது இந்த கேப்பில் தான் நெல்லை சுந்தரராஜன் அண்ணன் விஜயகாந்த் உங்களை பார்க்கணும். இது இப்போது பல வருடங்களுக்கு அப்புறம் என்னதை பார்க்க வேண்டியிருக்கியா, அதெல்லாம் விட்டுருங்கண்ணா, நான் அங்கே வீட்டுக்கு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்து நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். வந்துட்டான் சுந்தரராஜன். இங்கே தான் உட்காந்து பேசு. ஐயோ ஏன்ட்ட என்ன பேசணும்? இல்லை அவன் கட்சி ஆரம்பிக்கலாமா, அவன் கட்சி ஆரம்பிச்சு அவன் ஆரம்பிச்சு ஏன்ட்ட என்ன பேசணும்னு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட என்னமோ பேசணுமா, என்கிட்ட எப்படி ஸ்பெசிஃபிக்காக என்ன அதில், ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்டு பூரா கேட்டிருக்கான். எனக்கு இருக்க பொலிட்டிக்கல் கான்டெக்ட் இது போக எனக்குன்னு மூவ் பண்ணார். நான் ஏபிசி வீரபாகு இந்த மாதிரி என்னுடைய சர்க்கிளெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால் பாலிடிக்ஸ் பேசணும் அப்படியே என்ன பேசணும் பண்ணான். வந்துட்டோம் ஆனால் நான் உங்கள் ஜூனியர்னே அப்படின்னாக்குல வந்த உடனே என்னது விஜயகாந்த். ஆமாம் விஜயகாந்த் என்ன ஜூனியர். எப்போ கால் ஷீட் கேட்கும்போது நீ அன்றைக்கெல்லாம் நீ என்னை பார்த்து நீங்கள் எனக்கு சீனியர்னு சொல்லணும். இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி சீனியர் இருக்காரு. ஆமாம் நான் சீனியருங்கிறது எனக்கு எப்படி, எனக்கே ஒன்று பார்த்தது இல்லை. நீங்கள் சென்ட் மேரிஸில் படித்தீங்க எல்லாம் விக்ரம் சிங்கர். ஆமாம் நான் சென்ட் மேரிஸில் படித்தேன். உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தேன். நான் பிளேயர், எல்லாம் பிளேயர்னாலும் நான் போய் ஸ்டேட் லெவலில் சொல்லுவேன். உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து நான் அப்போ கேட்பேன் யார் அப்போ நான் அதில் ஃபோட்டோவை பார்த்துருக்கேன் ஸ்கூலில். நான் போனதுக்கப்புறம் நீர் படிக்க வந்திருக்கிறது அந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில். ஆமாம் சரி இப்போ என்ன பண்ணேன், ஆனால் கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கேட்க வந்தேன். நான் சினிமாக்காரன், கட்சிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணே உங்களை பற்றி நான் எல்லாம் கேட்டேன். சரி கேட்டார். இப்போ நான் என்ன சொல்லணும்? நான் கட்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாது? இப்போ நான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்காமல் இருந்துருவீரா? இல்லைண்ண இப்படி சொல்கிறீங்க, ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்தில் தானே நான் வந்திருக்கேன், ஆரம்பிக்க வேண்டாம்னா நான் ஏன் வரேன் அப்படின்னு அவன் கவுண்டர் கொடுத்தான். அதுவும் கரெக்ட் தான். சரி ஆரம்பிக்கலாம். என்னென்ன புதுசான மாதிரி கேட்ட உடனே படாக்குன்னு பதில் சொல்லிட்டீங்களா? ஆமாம் நீ கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு விளக்கம் வேணும்னு நீங்கள் கேளுங்க திரும்ப.
அதுக்கு என்ன எதை வச்சு சொல்கிறீங்கன்னு அப்புறம் கேளு சொல்கிறேன். ஆமாண்ணே, எதை வச்சுண்ணே கட்சி ஆரம்பிக்கலாங்க. எப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா சவுத்து நார்த்துன்னு இங்கேயும் இருக்குது. எப்படி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்குது. சவுத்து நார்த்துன்னு இருக்குது. சவுத்துங்கிறது எது? திருச்சி டு கன்னியாகுமரி, திருச்சி டு சென்னை, நார்த். ஸோ நார்த் பாப்புலேஷனுங்கிறது இங்கே வந்து நல்லா கவனிச்சுக்கோ. ஜாதியெல்லாம் பற்றி பேசணும், அது பேசாமல் அரசியல் பேசணும்னா பொய் போகஸ். அதனால் நான் அதையும் பேசுவேன். அப்போது நார்த்தில் எடுத்துக்கிட்டேன்னா சென்னை டு திருச்சி இந்த முதலியார் கம்யூனிட்டி தான் இங்கே அதில் இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது இங்கிலீஷ்காரனுக்கு தெரியும். அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு அவங்க தான் கணக்கு பிள்ளைங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் யாருன்னா முதலியார் தான் இருந்தான். யார் கொடுத்தா? ஆங்கிலேயன், பிரிட்டிஷ் பீரியடை பற்றி பேசுகிறேன். அப்போ அவன் யாருக்கு கொடுத்துட்டு போனான்னு கேட்டால் கணக்கு பிள்ளை வேற முதலியாருக்கு கொடுத்தான். அதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். கணக்கு பிள்ளைன்னா கணக்கு பிள்ளைன்னு நினைக்காத, அது பேர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஹார்ட் ஆஃப் த நேஷன் ரெவென்யூ. நார்த்லேருந்து சவுத் அங்கே யார் தெரியுமா? பிள்ளைன்னு ஒரு ஜாதி இருக்குது, பிள்ளைவாள். அவனையும் இந்த நீ இருக்கையில் நாயக்கர் நாயுடு, உங்களை நீங்கள்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களாக இருந்திருக்கீங்க அங்கே. அதை நீ சரித்திரம் படிக்கணும், புரியுதா? உங்கள் ஆட்கள் அங்கே தெலுங்கு உத்தக்க ஒரு மாதிரி தெலுங்கு பேசுவேன், இவனும் அவன் பேசுவான் விஜயகாந்த். அப்படியான்னா அவ்வா அப்படிமா. அது மாதிரி அங்கே தெலுங்கும் பேசி தமிழும் பேசுகிறவங்க தான் நாயக்கர் நாயுடு. மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹால்கள் பேரே அப்படி தான் இருக்கும், நாயுடு நாயக்கர். இதுதான் உதாரணம். அப்போ உங்கள் ஓட்டு அங்கே ஜாஸ்தி, இங்கே இவங்க ஓட்டு ஜாஸ்தி. அதனால் நீ கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது உனக்கு அந்த நாயக்கர் ஓட்டு தான் அன்றைக்கி காமராஜர் தோக்கடிச்சது. நீங்கள் இந்தி அது இதுங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. சீனிவாசன் நாயக்கர், வைகோபால் சாமி நாயக்கர் சவுத்தில், புரியுதா? ஏன்னா அவனுக்கு விளக்கம் கேட்டான். இப்போ விளக்கம் கேட்டால் விளக்கம் சொல்லணும்லண்ணா. அப்போ சீனிவாசன் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி ஓட்டி வச்சு தான் அடித்தார் காமராஜர். அப்போ டிசைனிங் ஓட்டுன்னு என்னதுன்னா கேட்டியா, அதான் நாயக்கர் ஓட்டு. வேற எவனை போட்டிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டான். இந்த தகவல் எல்லாம் நீங்கள் விஜயகாந்த் பகிர்ந்து சார் எனக்கு நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் நான் சொல்கிறேன்ல. ஏபிசி இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதை வேணால் போடாமல் விட்டுருங்க. நான் அம்பாசமுத்திரம் கான்ஸ்டுவன்சியை ஏபிசி வீரவா எனக்கு கொடுத்தாரு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. அப்புறம் அது ஏன் நிற்கலைங்கிறதுக்கு அது பிற நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் மூப்பனார், ஜிகே மூப்பனார் கூப்பிட்டு சைதாப்பேட்டை கொடுத்தாரு. நான் கேட்கல, போய் நில்லுங்க அப்படின்னு. அதுவும் செயல்பட முடியல. ஏன்? அது தனியாக கதைங்க, அதெல்லாம் பெருசாக இருக்கும் கதை. நானும் சசிகலா நடராஜனும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது சசிகலாவுக்கும் தெரியாது. நடராஜன் என்னை கூப்பிட்டு சொன்னார், போஸ் நீங்கள் திருநெல்வேலி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு காங்கிரஸில் பணத்தை கட்டிடுங்க, நீங்கள் ஒன்றும் பார்க்கணும்னா நாங்கள் அதிமுக உங்கள் இதை நாங்கள் பார்த்துக்குறோம். நாளைக்கு காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் தான் பிரிட்ஜி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெல்லுங்க திருநெல்வேலிக்கு, பணத்தை கட்டிட்டு எனக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். நாங்கள் ஏடிஎம்கே அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். எம்ஜிஆர் அன்றைக்கி ஆர் வெங்கட்ராமன் அண்டர்டேக் பண்ணார், அப் டு வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் வாங்கினார். அதான் நடராஜன் சொன்னார். அதே மாதிரி நான் உங்களை அதிமுகவில் நான் பண்ணிடுவேன். அப்போ நம்ம ஹிந்தி படம் ஜரூராக நடக்குது. எனக்கு இது தலைவலியாக இருக்குது ஹிந்தி படம். ஏன்னா நான் ஹிந்தி லாங்குவேஜும் தெரியாதா. இப்போ இது வச்சு இதுலேயும் நான் பணம் கட்டாமல் விட்டுட்டேன். அப்புறம் நான் நடராஜனுக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள மன வருத்தங்கள்லாம் இருக்கிறதுல அது வேண்டாம், அது விட்டுருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
இவன்கிட்ட உன்னுடைய ஜாதி ஓட்டு இருக்க, அந்த ஜாதி ஓட்டுனுடைய டிசைரிங் அத்தாரிட்டி ஓட்டுங்குது. அதை வச்சு தான் காமராஜர் சீனிவாசன் ஜெயிச்சார். அண்ணாவே பயந்துட்டார், மிரண்டார் அண்ணாதுரை. காமராஜ் தோப்பார் நான் நினச்சே பார்க்கல, கனவுகளோடு நினைக்கலன்னாரு யார்? அண்ணா. அப்போ உன் ஓட்டு எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு அடுத்தாக்கில் ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு காலகட்டத்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எல்எஸ் கரையாளர்னு ஒரு யாதவா இருந்தார். அதான் எங்கள் மாமா செங்கோட்டை. அதுக்கப்புறம் நீ நல்லா நோட் பண்ணிப்பார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யார்? நாயக்கர், நாயுடு தான் போடுவார் காமராஜ். அவருக்கு என்ன விளையாட தெரியாமல் போட்டார் இந்த ஜாதியை? இந்த ஓட்டு காட்டு போட்டார். இந்த பக்கம் முதலியார், நிறைய நெல்லை இவர் முதலியார் அண்ணா. அங்கே காங்கிரஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தவச்சலத்தை போட்டாங்க. அப்போது சிஎம் பக்தவச்சலம் இங்கே நார்த்து பூரா முதலியார் இருக்காங்க, ரெவினி தெரிஞ்சவன் இருக்கான். அங்கே சவுத்தில் பிள்ளையோடு இருக்கான், நாயக்கரி, ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறது முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட். இது காமராஜ் அப்படின்னு. அண்ணே இதுதானே கேட்டேன், அப்படி இதுக்காக தானே கேட்டேன். அவனும் இந்த கமல் மாதிரி இப்படி தான் நெளிவோம். யார்? விஜயகாந்த். அது வேலை உண்டு, அது அவங்களுக்குள்ள ஒரு சுவாபம், வேலை இல்லை, அது ஒரு சுவாபம். நீ செய்ய வேண்டிய வேலை என்னது? கண்ணை பூத்திட்டு நீ கட்சி ஆரம்பிக்க வேண்டியது. ஆனால் உனக்கு கோச்சிங் கொடுக்க ஆள் வேணும். அது யார் இருக்கா சொல்லு அண்ணே? அதையும் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அரசியல் விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார். ஆனால் அவர் காங்கிரஸில் இருக்கார். நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கேன், இவனுக்கு வழிமுறைகள் சொல்லி கொடுக்கணும்னு கேட்கேன். சரின்னா அவரை அறிமுகப்படுத்துகிறேன், இல்லைன்னா மாட்டேன். அண்ணா உடனே அவர் வீட்டுக்கு போட்டேன். ஃபோன் எடுத்தார் அவர். என்ன பவுஸ் எங்கே இருக்கிறீங்க? அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கார். இவன் என்கிட்ட பேசும்போது வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். என்னென்ன காண மாட்டலாங்க போனீங்க இல்லைங்கண்ணா? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்கள். இந்த விஜயகாந்த் இருக்காங்க. ஆமாம், இந்த நடிகர். ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் கட்சி ஆரம்பிக்கலாங்கிறான். அவரும் இது ஓப்பன் என் ஸ்பீக்கரை போட்டு அவரும் பதில் சொல்வார். ஏன் ஆரம்பிக்கலாமே? பதில் உடனே இங்கே இருக்கா தெரியும், அந்த ஆள் இருக்காது. அதான் ஆரம்பிக்கலாம்லாம். இதை நானும் சொன்னேன். அவருக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணுங்காரு. நான் உங்களை அறிமுகப்படுத்திட்டுமா அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், நான் இப்போ வாழப்பாடி கூட இருக்கேன், நாளைக்கு ஏதாவது தப்பு தாண்டா சொல்லிட போகிறானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னு. என்ன போஸ் இக்கட்டான நிலைமையை கொண்டு வந்து விட்றீங்க, நாளைக்கு ஏதாவது வம்புன்னா நம்மளை காங்கிரஸ் வந்து தூக்கிட போகிறான், இவன் ஆரம்பித்து வந்து என்றைக்கு எப்படின்னு அறிவுது, அதெல்லாம் விட்டுருங்க. அண்ணாவால் புகழப்பட்டவர் நீங்கள். இவர் நான் சொல்கிற ஆள் பேரை இப்போ சொல்லுங்க. புள்ளி விவரங்களை கிள்ளி கிள்ளி கொடுப்பவன் கிள்ளி வளவன் அப்படின்னு நீங்கள் அண்ணாவால் போழ்ந்த ஆள் இல்லையா? அவனுக்கு புள்ளி விவரங்களை தான் கேட்கறதுக்கு தான் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களை கட்சியில் போய் சேர சொல்ல. சரி, அவன் அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான். அவர் அடுத்த பதில் யார்? விஜயகாந்த் அப்பா. மதுரையில் அவங்க காங்கிரஸ் கவுன்சிலரு. அவன் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். எப்படி அப்படியே சொல்கிறாரு? ஆமாம், அவன் மகன் தானே. ஆமாம், நான் இவன் படம்லாம் நானும் பார்த்துருக்கேன். சரி, அவனுக்கு கைடன்ஸ் கொடுக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். என்ன ஐயோ வீட்டுக்குள்ளே வர சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பேச சொல்லுங்கள், அப்புறம் நான் எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா இங்கே வந்தால் கூட்டம் வந்துடுவான் வந்தான் சினிமாக்காரன்ட்டு. இங்கே அப்புறம் இது தப்பான பப்ளிசிட்டி ஆகிரும். அப்புறம் நான் காங்கிரஸ் பார்ட்டியில் எனக்கு தலைவலி வந்துடும். நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபோன் நம்பரை கொடுத்து என்ற பேச சொல்லுங்கள். இவன் அவருக்கு அடிக்கான் ஃபோனு. கேள்வி விளையாடு. ஃபோன் எடுக்காரு. அண்ணா விஜயகாந்த் அப்போ எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப எலாபரேட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி மீட் பண்ணுறேன்னாங்க. நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நாளைக்கு மீட் பண்ணியாச்சு. அப்புறம் தான் அந்த கட்சியை
ஃபார்ம் பண்ணுறான். ஓ, என்கிட்ட மாத்திரம் இல்லை, நான் 10% கிள்ளி வினவன் 60% சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் இவனுடைய அடுத்த சக்ஸஸ் இவனுக்கு பண்டு விட்டு ராமச்சந்திரன் அதை ஓட்ட விட்டான். அதை ஓட்ட விடாமல் இருந்திருந்தான்னா அவன் தான் இன்றைக்கி இருந்துகிட்டே இருப்பான். ஒன்று, ஜெயலலிதாட்டையும் இவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னா ஓ பன்னீர்செல்வம் சிஎம் இல்லை, இவன் தான் சிஎம். ஜெயலலிதா இவன் கட்சியை மெரிஜ் பண்ணியிருப்பான், அவன் கட்சியை மெரிஜ் பண்ணிவிட்டு இவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பான். அந்த அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துரும். அங்கே போய் நாக்க துரத்துனான். அப்போல்லாம் நம்மகிட்ட வரல விட்டான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் வந்தாச்சு, இவர் எதிர்கட்சி தலைவராக போயிட்டார். இப்போ வரணுமா வேண்டாமா? அண்ணே நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து சொல்லணுமா வேண்டாமா? வரல. எட்டப்பனும் கட்டபொம்மனும் ஒரே மண்ணிலேன்னு வீரபாண்டிய கட்டபொம்மனில் டைலாக் இருக்குது. அதுதான் சரிதானா? இப்போ ஏன் என்ன அப்புறம் விஜயகாந்த் தான் நீங்கள் தொடர்பு இல்லையான்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை சொன்னேன். சரி சரி, நல்லது. இப்போ தொடர்பு என்னாச்சு? நம்ம என்ன அவட்ட போய் நாங்கள் நாக்க திறந்தேன், உன்னை ஒழிக்காமல் விட மாட்டேன்ட்டா, வா ஒழிச்சும் போட்டு போயிட்டா. ஆனால் ஒழிய வேண்டியது இல்லை. அடுத்த இவ்வளவு கேட்ட வேலை திரும்பவும் நம்மகிட்ட வந்து கேட்கன்னு இருக்குமா? அண்ணே எதிர்கட்சி தலைவரை போட்டாங்க, நம்மளை உட்கார வச்சாச்சு, நான் என்ன பண்ண அடுத்தது கேட்டிருந்தா நாக்க துருத்திருக்க மாட்டேன். நீ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா உன்னை முதல் மந்திரி ஆகியிருப்பா, உன் கட்சியை அவள் கட்சியோட மெரிச்சு பண்ணியிருப்பான். என்ன வேற அவ்வளோதானே சார்? உன்னை முதல் மந்திரி ஆக்குதேன், உன் கட்சியை மெரிச்சு பண்ணுறியா? நீ எங்கே போயிடுவ? எங்கே போயிருப்ப? ஆமான்ருப்ப. உனக்கு தவறான வழி சொல்லி கொடுத்தது வேறு எங்கேயுமே இல்லை. அது நான் சொல்ல விரும்பலை. உங்களுடைய சினிமா வருகை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? அப்பா வந்து திருநெல்வேலி கிருஷ்ணசுவாமி அப்பாவுடைய பெயர். அம்மா வந்து அம்பாசமுத்திரம், பிறந்தது அம்பாசமுத்திரம். அம்மா பேர் லக்ஷ்மி. எல்லா வீடுகள்லையுமே தாயார் வீட்டில் தான் குழந்தைய போய் பெறுவாங்க. அந்த இதில் தான் என்ன, எங்கள் அப்பா திருநெல்வேலியாக இருந்தாலும் பிறந்த இடம் அம்பாசமுத்திரம். எல் சட்டநாத கரையாளர்னு செங்கோட்டை அவங்க அங்கே இருந்தாங்க.